விஆர் வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாசம் பிறந்தாலே பண்டிகைகள் தான் வந்துடும். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆடி வெள்ளிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பாயசம் தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஆர் கிச்சன்ல நம்ம கோதுமை ரவையில பாயசம் பண்ண போறோம். முதல்ல அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை ரவை 1/2 கப், வெல்லம் 1 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். இது கூடவே வந்து காய்ச்சி ஆறின பால் 1 கப் எடுத்துக்க போறோம். கோதுமை ரவையில பாயசம் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வேணுங்கிறதுலாம் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்ல கோதுமை ரவையை லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். தீயக்கூடாது. ஸோ வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம அரை கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் சொன்ன மாதிரி தீயாம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் நாம. அதே மாதிரி நம்ம இதுக்கு அரை கப்பு கோதுமை ரவைக்கு வந்து 1 கப்பு வெல்லம் சேர்க்க போறோம். ஸ்வீட் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க 1 கப்போ 1.25 கப்போ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கணும். பாருங்க, கோதுமை ரவை வந்து நல்ல ஒரு பொரிஞ்சா மாதிரி வந்திருக்கும் பாருங்க. இப்ப கோதுமை ரவை வந்து நல்லா வறுபட்டுருது. எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல வந்து 4 கப்பு தண்ணி விட்டா கரெக்டா இருக்கும். நான் வந்து இந்த கப்ல வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டேன் இல்லையா. ஸோ அதுலயே வந்து ஒரு 4 கப்பு, அதாவது நான் அதை அளந்து ஒரு 4 கப்பு தண்ணி விடுறேன். பாருங்க, ஒரு 4 கப்பு தண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து எந்த அளவு எடுத்துக்கிறோமோ அதே அளவு, நீங்க சின்ன கப்ல பாருங்க, இந்த கப்ல 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு 4 கப்பு தண்ணி விட்டா போதும். ஸோ எந்த அளவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுல எடுத்து தண்ணி விட்டா போதும். முக்கியமா வந்து கோதுமை ரவை தீயாம அந்த கலர் மாறாம வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் நெய்ல. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டுருவோம். வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இந்த பக்கம் வந்து கோதுமை ரவை வேகட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, வெல்லத்தை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி விட்டுருக்கேன். பாருங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். வெள்ளத்துல கல் மண் இருந்தது அப்படின்னா நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டைரக்டாவே அப்படியே சேர்த்துலாம். நான் இப்ப டைரக்டா தான் சேர்க்க போறேன். கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். கோதுமை ரவை நல்லா வெந்துடுது. இப்போ இந்த பக்கம் வந்து வெள்ளைக்கரைசல் ரெடியா இருக்கு. நம்ம வந்து வெந்த கோதுமை ரவையை அதுல சேர்த்துடலாம். வெள்ளைக்கரைசல்ல சேர்த்துருவோம். வெள்ளை கரைசல்ல வெந்த கோதுமை ரவையை சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். ஃபர்ஸ்ட் வெள்ளை கரைசல்ல வந்து வேக வச்ச கோதுமை ரவையை போட்டோம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுது. இப்போ வந்து பால் சேர்க்க போறோம். காய்ச்சின பால் தான் சேர்க்க போறோம். இது வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். நீங்க வந்து பாலையும் சேர்த்துட்டு நீங்க வெள்ளை கரைசலோட சேர்த்து கொதிக்க வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால எப்பயுமே வந்து வெல்லம் சேர்க்கறதுல பால் சேர்க்கறதா இருந்தது அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தாதான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வந்து இப்ப நான் நார்மல் பால் சேர்க்கிறேன். நீங்க தேங்காய் பால் இருந்தா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி அதாவது வெள்ளை கரைசல்ல வேக வச்ச கோதுமை ரவையும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பாலை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், பாயசம் ரெடி ஆயிடும். இன்னைக்கு நான் வந்து நார்மல் பால் சேர்க்கிறேன். இப்ப பால் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.
ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். நம்மளுடைய கோதுமை ரவை பாயசம் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நெய்ல தேங்காயும் முந்திரி பருப்பையும் வறுத்து சேர்த்துடலாம். தேங்காய் வந்து குட்டி குட்டியா பல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு வறுத்து சேர்க்கும்போது நல்லா இருக்கும். இப்போ நெய்ல வறுத்து சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, தேங்காய் வந்து வறுபட்டுருது. இப்போ முந்திரி பருப்பு தான் சேர்க்க போறோம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் மட்டும் குட்டி குட்டியா அழகா பல்லுப்பெல்லாம் கட் பண்ணிட்டு வறுத்து போட்டீங்கன்னாலும் போதும், இல்ல முந்திரி பருப்பு மட்டும் இருந்தாலும் போட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் வந்து ரெண்டுத்தையுமே வந்து வறுத்து சேர்க்க போறேன், அவ்வளவுதான். இப்போ வந்து முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இப்போ தேங்காயும் முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டுருது. இப்போ பாயசத்துல சேர்த்துடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய கோதுமை ரவை பாயசம் ரெடி. இந்த ஆடி வெள்ளிக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி வெள்ளை கரைசலோட எந்த அதாவது பால் ஐட்டம் சேர்க்கறதா இருந்தா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க பால் சேர்த்தீங்கன்னா பிரியாம இருக்கும். நீங்க வந்து வெள்ளைக்கரைசல பாலையும் சேர்த்து கொதிக்க விட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து திரிஞ்சு போயிடும். வெள்ளைக்கரைசலோட நம்ம வேக வச்ச கோதுமை ரவையும் சேர்த்தோமா, நல்லா கொதிச்சு ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நார்மல் பால் இருந்தா காய்ச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்ப தேங்காய் பாலா இருந்தா தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதுவும் அதே மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிட்டு எப்பயும் போல நம்ம தேங்காவோ இல்ல முந்திரி பருப்போ எது வேணாலும் வறுத்து அதுல சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம குடிக்கும் போது அந்த தேங்காய் வந்து வாயில வந்து ஆப்புறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து கோதுமை ரவை பாயசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எல்லாரும் வந்து VR வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் VR கிச்சன்ல அடுத்த ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன்.